Welcome to Entri. Hi, I'm Pandi Meenal, full stack web development mentor. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ரியாக்ட் டெவலப்பர் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு ReactJS நீங்க படிக்கணும். ஸோ இந்த ReactJS கத்துக்கிறதுக்கு முன்னாடி HTML CSS பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்ல. அண்ட் லாஜிக்கல் வைஸ் சில விஷயங்கள் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்றோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருந்தா ReactJS-ஐ நீங்க எளிமையா கத்துக்க முடியும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல இம்பார்ட்டண்டா சில ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க ReactJS-ஐ ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது எபிசோட் நம்பர் 4. ஆல்ரெடி 3 எபிசோட்ஸ் இருக்கு. ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் பார்த்துட்டு இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம ப்ராமிஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட்ல இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்க யூஸ் ஆகும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பேக் அண்ட் சர்வர் அப்படிங்கிறதுல நீங்க கனெக்ட் பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட் கனெக்ட் பண்ணும்போது சர்வர் சைட்ல நமக்கு இந்த ப்ராமிசஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு டாஸ்க் வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, அதுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வந்ததுன்னா அது ரிசால்வ்டு அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த ப்ராசஸ் நடக்கல, அதுக்கு எரர் இருக்கு அப்படின்னா அது ரிஜெக்டட் மோட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சர்வர் கனெக்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை சர்வர் கிட்ட நான் வந்து ரெக்வஸ்ட் பண்றேன். ஸோ என்னோட ரெக்வஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அது ரிசால்வ் மாடல். இல்லை ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, இல்லை டைப் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு, இல்லை மாடியூல் வந்து ஃபவுண்ட் ஆகல, இந்த மாதிரி எரர் இருந்ததுன்னா அது கேட்ச் பிளாக்ல போடணும். ஸோ இந்த ப்ராமிசஸை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டேட் இருக்கு. ஒன்று ரிசால்வ்டு, இன்னொன்று கேட்ச். ஸோ நம்ம எழுதும் போதே, கோடிங் எழுதும் போதே ப்ராமிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தென் ஆஃப் அப்படிங்கிறது யூஸ் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் பிளாக். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், தென் ஆஃப் அப்படிங்கிறதுல ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ரெஸ்பான்ஸ்ல இந்த ரெக்வஸ்ட் எனக்கு ப்ராசஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ரெஸ்பான்ஸ் எனக்கு கிடைக்கணுங்கிறத இந்த தென் ஆஃப்ல எழுதுவீங்க. சப்போஸ் இந்த ப்ராமிஸ் வந்து எனக்கு ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா என்ன எரர் வரணும் அப்படிங்கிறத சிஸ்டம்ல இருந்தே நம்ம கெட் பண்ணலாம். மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட்ல கேட்ச் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணி அதுல இருந்து எரர் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி காமிச்சுக்கலாம். ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற ஸ்டேட்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ டேட்டா சர்வர் கனெக்ஷன்ஸ்லாம் இந்த ப்ராமிஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ப்ராமிஸ் ஃபங்க்ஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். VS கோட்ல ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுல index.html பேசிக் டேக்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நமக்கு index.js அப்படிங்கிற JS பேஜை கனெக்ட் பண்ணணும். நான் ஸ்கிரிப்ட் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து src யூஸ் பண்ணி index.js கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து பாருங்க, இந்த index.jsல நம்ம கோடிங் கொடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ப்ராமிஸோட சின்டாக்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் ப்ராமிஸ் அப்படின்ட்டு. நான் மை ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த நியூ ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வேரியபிளுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட நேமை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ வந்து கேபிட்டல் லெட்டர்ல தான் இருக்கும். ப்ராமிஸ் அப்படிங்கிற மெத்தட் தான் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணும்போதே இது வந்து கிரீன் கலர்ல உங்களுக்கு ஷோ ஆகும். இதுல 2 பேராமீட்டர்ஸ் நீங்க வந்து பாஸ் பண்ணணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிசால்வ், இன்னொன்னு ரிஜெக்ட். ரிசால்வ்ங்கிறது தான் நமக்கு வந்து பாசிட்டிவ் பிளாக். ஸோ இது வந்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். ஸோ அதனால இன்னர் பிளாக் ஓபன் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரிசால்வ் அண்ட் ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ இதுல என்னன்னா ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் வந்து இதை எழுதியிருக்கோம். ஸோ நான் இப்போ என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன் வேரியபிள் டிக்ளரேஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். இதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துக்கலாம். ஸோ நான் 9 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராமிசஸ் வந்து இஃப் அண்ட் எல்ஸ் கேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்துருப்பீங்க, இஃப் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற நம்பர் 0வை விட லார்ஜரா இருந்தா ப்ராமிஸ் அப்படிங்கிறது ரிசால்வ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் வரணும். அண்ட் அதுக்கப்புறம் தென் மெத்தட் வந்து கால் ஆகணும் அப்படிங்கிறத நான் மெசேஜா கொடுத்துருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா எல்ஸ்ல வந்து ரிஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இப்போ நான் இதுல கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 0வை விட மைனஸ் வேல்யூவா இருக்கு, -4 இது மாதிரி என்னோட கண்டிஷன்ஸ்க்கு நான் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா
ப்ராமிஸ் இஸ் ரிஜெக்டட் அண்ட் அது ஆட்டோமேட்டிக்கா கேட்ச் பிளாக் வந்து கால் ஆகுற மாதிரி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் கண்டிஷன்ஸ்ல கொடுத்துட்டு அண்ட் அதுக்கப்புறம் தென் மெத்தடுக்கும் கேட்ச் மெத்தடுக்கும் கோடிங்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்துருப்பீங்க கண்டிஷன் வந்து பாசிட்டிவா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா எந்த மெத்தட் கால் ஆகணும், தென் மெத்தட் கால் ஆகணுங்கிறத ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட கண்டிஷன் சக்சஸ் அப்படின்னா இங்க பாருங்க மை ப்ராமிஸ் அப்படிங்கிறது என்னோட வேரியபிளோட நேம். தென் மெசேஜ்ல மெசேஜ் அப்படிங்கறத நான் கன்சோல் பண்ணிருக்கேன். இங்க என்ன மெசேஜ் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்களோ அதுதான் உங்களோட மெசேஜ். ஸோ இந்த இடத்துல நான் ரிசால்வ்ல வந்து சக்சஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னா அதுதான் உங்களோட மெசேஜ். ஸோ அடுத்து பாருங்க எப்பவுமே கேட்ச் பிளாக் வந்து ஒரு இதோட கண்டினியூவேஷனோட தான் இருக்கணும். ஸோ இங்க எங்க வேரியபிள் இருக்கு, இங்க வந்து நம்ம ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். ஸோ இதோட முடிவுல நான் கேட்ச் பிளாக் அட்டாச் பண்ணியிருக்கேன். கேட்ச் பிளாக்ல டைரக்டா இந்த மெசேஜை வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன அர்த்தம், இங்க வந்து ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்ட் ஆயிடுச்சுன்னா தென் மெத்தட் கால் ஆகி உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். சப்போஸ் இந்த ப்ராமிஸ் தப்பாயிடுச்சு அப்படின்னா இந்த கேட்ச் பிளாக்ல இருக்கிற மெசேஜஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதை ரன் பண்றதுக்கு எப்பவும் போல நீங்க வந்து ஸ்டார்ட் டிபக்கிங் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணிட்டோம். இதோட அவுட்புட் பாருங்க, நம்ம கன்சோல் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட் வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ப்ரௌசர்ல கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நீங்க கன்சோல் மெசேஜை பார்க்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0வை விட 9 அப்படிங்கிற நம்பர் வந்து கிரேட்டர். ஸோ கிரேட்டரா இருக்கிறதுனால ரிசால்வ்டு சக்சஸ்ஃபுல்லி ஆயிடுச்சு. தென் மெத்தட் வில் பி கால்டு. ஸோ நான் கொடுத்த மெசேஜ் எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா விஎஸ் கோட்ல அந்த கண்டிஷன்ஸ்ல ஆரோ மார்க்கை நான் சேஞ்ச் பண்ணி விட்டுறேன். ஸோ கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு பதிலாக லெஸ் தென் சிம்பிள் அப்படிங்கிறத நான் மாற்றி விட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கேட்ச் பிளாக் தான் உங்களுக்கு வந்து ரன் ஆயிருக்கும். ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கண்டிஷனில் நம்பர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே பாருங்கள் கேட்ச் மெத்தட் தான் பிளாக் வரும். ஸோ கிட்டத்தட்ட இது வந்து இஃப் கேஸ் மெத்தட் மாதிரி தான். நம்மளோட ரெஸ்பான்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகுதா இல்லை ரிசால்வ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த ப்ராமிஸ் அப்படிங்கிற மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருந்த ப்ராமிஸ் ஃபங்க்ஷன் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கோடிங் ரிலவெண்டா என்னென்ன வீடியோஸ் வேணுமோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கு ரிலவெண்டான வீடியோஸ் வந்து என்ட்ரி எலிவேட்ல இருந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்களும் கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் ஓப்பன் பண்ணி உங்களை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கூட நீங்க கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச டைமிங்ல நீங்க வந்து கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் 6 monthsக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்ன்ஷிப்போட ஜாபும் நீங்க பிளேஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஆல், நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கீங்க, இல்ல ஈவினிங் மேல ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனலா இருக்கீங்களா? ஆனா உங்க கரியரை ஐடி ஃபீல்டு சேஞ்ச் பண்ணி லட்சங்களை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கீங்களா? இதை பண்றதுக்கு நேரம் ஒரு பெரிய தடையா இருக்கு அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக என்ட்ரியில ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதுவும் இப்போ மார்னிங் பேட்ச் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணி லைவ் கிளாஸஸ், லைவ் மென்டார்ஷிப், எக்ஸ்போர்ட் செஷன்ஸ் வித் 100% பிளேஸ்மெண்ட் அசிஸ்டோட உங்க வீட்ல இருந்தே படிக்கலாம். அது உங்க ஃபிளெக்சிபிள் டைம்ல. ஸோ இன்னும் வெயிட் பண்ணாம ஜாயின் என்ட்ரி ஆப் நவ்.